மகர ராசி என்பர்கள் பராபவ வருடத்துல எந்த மாதிரியான இருக்க போகுது? மகர ராசி என்பர்களுக்கு அவ்வளவுதான். அந்த ஒரு உயிர் ஒண்ணு மட்டும்தான் போகல. அத மாத்திரம் தெய்வம் பிடிச்சு வச்சிருக்கிறாரு. இதுதான் ஒரே ஒரு பலன். மீதி எல்லாமே போயிடுச்சு. எல்லாமே எல்லாம் மானம் இல்லாமல் ஒரு அவமானப்பட்டு, ஒரு அவமரியாதைப்பட்டு, ஒரு மதிப்பிழந்து, ஒரு அங்கீகாரம் இழந்து, எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு இடத்துல நல்ல வேலை பார்த்து, நல்ல ஒரு சுயமரியாதையோட இருந்தீங்களோ, அந்த சுயமரியாதையை இழந்து, அரசாங்க உத்தியோகத்துல விஆர்எஸ் பெற்று, விஆர்எஸ் ஆகக்கூடிய நேரத்துல உங்களுக்கு அந்த ஒரு ஏதோ ஒரு வழக்குகளை சந்தித்து இப்படி இல்லாத பிரச்சனைகள் எல்லாத்தையும் கடந்த 2 வருடங்களாக சந்தித்த இந்த மகர ராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துலயும் இருந்துமே மறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த மகர ராசி என்பவர்களுக்கிட்ட போய் எல்லாமே நிவர்த்தி அடைஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க நிவர்த்தி அடைஞ்சது? நான் தான் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு வெறுப்பான ஒரு பதில் அப்படின்றது கண்டிப்பாக வரும். ஏன்னா இந்த மகர ராசி என்பவர்களுக்கு சனி பகவான் இவர்களை விட்டு கடந்து போனாலும் கூட இவர்களை நோக்கி அந்த ராகு பகவான் பயணிக்கிறதுனால என்ன வேலை செஞ்சாலும் அங்க ஒரு திருப்திகரமான ஒரு சூழ்நிலை. இவர்கள் சாதாரணமா ஏதோ பேசுவாங்க. ஆனா மற்றவர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேலியாக ஏளனம் செய்த ஒரு அமைப்பாக தான் மற்றவர்களுக்கு தோன்றும். நீ என்னைய பார்த்து இப்படி பேசிட்ட, நீ எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த மகர ராசி பேசுகின்ற ஒரு சின்ன சின்ன வார்த்தைகள் கூட வழக்குகளாக மாறுவதற்குண்டான ஒரு தருணம். எப்படி பாருங்க, அங்கதான் அந்த ராகு பகவான் ட்விஸ்டடா இருக்கிறார். அதாவது வாக்குஸ்தானத்துல அந்த ராகு இருக்கிறதுனால இந்த மகர ராசி என்பர்களுக்கு தான் சொன்ன சின்ன ஒரு விஷயங்கள் கூட பூதாகாரமாக வெடித்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணத்துலதான் இந்த மகர ராசி என்பர்கள் இருக்கிறாங்க. அப்ப இதுக்கெல்லாம் தீர்வே கிடையாதா? இந்த மகர ராசி என்பர்களுக்கு தீர்வே கிடையாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக தீர்வு இருக்கு. இந்த பராபவ வருடத்துல கொஞ்சம் அமைதியா இருக்க போறீங்க. அதுதான் இந்த இடத்துல உங்களுக்கு உண்டான தீர்வு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு மீது அந்த ராகு பகவான் சஞ்சாரம் செய்ய போறார். சந்திரன் ராகு அப்படின்னு சொன்னாலே எல்லார்கிட்டயும் இருந்து நீங்க விலகி வரப்போறீங்கன்னு அர்த்தம். எவ்வளவுக்கு எவ்வளவு குடும்பத்திற்காக உழைச்சீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு தொழில்ல எல்லாருமா சேர்ந்து செய்து எல்லாருமா நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த பார்ட்னர்ஷிப் தொழில இருந்து வெளியில வர்றது, குடும்ப நபர்கள் கிட்ட இருந்து வெளியில வர்றது, திருமண வாழ்க்கையில இருந்து வெளியில வர்றது, இனிமே உங்களுடைய சங்காதமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்க தனியாக இருக்கிறது, இப்படியாகலாம் உங்களை நீங்களே மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு. எப்படி இந்த அந்நியன் படத்துல அந்த ஹீரோ வந்து 3 வேடங்களாக உடனே 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 மாறுவாரோ, ஒரு அம்பியாகவும், ஒரு அந்நியனாகவும், ஒரு காதல் செய்யக்கூடிய ஒரு ரெமோவாகவும் மாறிக்கிட்டே இருப்பார். அந்த அளவுக்கு இந்த மகர ராசி என்பர்கள் கடந்த ஒரு 3 வருடத்துல பாத்தீங்கன்னா எத்தனை அவதாரங்கள் எடுத்திருப்பாங்க. அந்த அவதாரங்களுக்கு கணக்கே கிடையாது. அந்த அளவுக்கு எல்லாரையும் சமாளிச்சு ஈடுகட்டி கொண்டு போகணும்னு நினைச்ச உங்களுக்காக மிகப்பெரிய ஒரு அவமானம் காத்துட்டு இருந்தது. அந்த அவமானத்தையும் அனுபவிச்சு அதுல இருந்து விலகி தூரமா வந்து எனக்கு யாருமே வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில தான் இந்த மகர ராசி என்பர்கள் இருக்கிறாங்க. இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அததான் இந்த பராபவ வருடம் கொடுக்க போகுது. இதற்காக யாரும் கண்கலங்க வேண்டாம். மகர ராசி என்பர்கள் இதற்காக நம்ம எல்லாருமே ஒதுக்கிட்டாங்க, நம்மளும் எல்லாரையும் விட்டு ஒதுங்கி வந்துட்டோம் அப்படின்னு நீங்க வருத்தப்படுறதுனால 1% கூட அங்க நல்லது நடக்க போறது கிடையாது. ஏன்னா இன்னும் 1 வருடங்களுக்கு ரொம்ப பொறுமையா இருக்கணும். சில இடத்துல உங்களுடைய கோபங்கள், உங்களுடைய குழப்பமான ஒரு முடிவுகள், விபரீதமான பிரச்சனைகளை மீண்டும் கொண்டு வருவதற்குண்டான ஒரு தருணமாக தான் இருக்கும். அதனால இந்த தமிழ் வருடத்துல ரொம்ப அமைதியை காக்குறது நல்லது. உங்களுடைய 7ஆம் இடத்துல கேது பகவான் வந்தாச்சு. 7ஆம் இடத்துல குரு பகவான் வருடத்தின் முற்பகுதியிலேயே உச்சம் பெற்று வரப்போறாரு. அதனால உங்களுடைய கணவன் மனைவி மூலமாக உயர்ந்த இடத்தை அனுபவிப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அவங்க மூலமாக வெளிநாட்டுக்கு செல்வது, அங்க அவங்க மூலமாக டிபெண்டன்ட் விசா நீங்க வாங்குறது, அடுத்து பாத்தீங்கன்னா அங்க உங்களுக்கு ஒரு சுயமாக வீடு கட்டுறது, இப்படி உங்களுடைய சொந்த ஊர்களை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இதனால உங்களுக்கு நிறைய வளர்ச்சிகளும் கண்டிப்பாக இருக்கும். தொழில்முறை மாற்றங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். நான் முதலியே சொன்ன மாதிரி பார்ட்னர்ஷிப் தொழிலெல்லாம்
ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த தொழில்முறை மாற்றங்கள்னால உங்களுக்கு அதிகப்படியான ஒரு வருமான வளர்ச்சி அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அதே நேரத்துல இந்த மகர ராசி என்பர்கள் இந்த பராபவ வருடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக கடனை நிவர்த்தி செய்வதற்குண்டான ஒரு நேரமும் உருவாக போகுது. எவ்வளவுக்கு எவ்வளவு கடன்னால ஒரு அவமானப்பட்டு கூனி குறுகி உங்களுடைய உறவினர்கள் மத்தியில், நண்பர்கள் மத்தியில் தலையை கூட காட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்தீங்களோ, இப்போ அதுல இருந்தெல்லாம் கொஞ்சம் நிவர்த்தி அடைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய காதல் சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்கு. வெளியில யாருகிட்டையும் சொல்ல முடியாத ஒரு தருணம். ஏதோ ஒரு அந்த உறவுகள்னால உங்களால வெளியில வர முடியாத ஒரு தருணத்துல இருக்கிறீங்க. அதே மாதிரி மறைமுகமான சில விஷயங்கள்லாம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கு. அந்த மறைமுகமான விஷயங்கள்ல இருந்து உங்களுக்கு தீர்வு கிடைக்குமா கிடைக்காதன்ற கேள்விகள்லாம் இருக்கும். இந்த மாதிரியான உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க, இந்த மாதிரியான கேள்விகளுக்கு சில விடைகளை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க, கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பி அதற்குண்டான விவரங்களை தெரிஞ்சுக்கிறது நல்லது. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.